ஹாய் காய்ஸ் வெல்கம் தி ஜேகே பிளாக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது ஹேர் ஸ்டைலாக இருக்கும். ஏன்னா என்னென்னே தெரில, ரெடி ஆகிட்டு இருந்தேன், திடீர்னு முடி இப்படி நின்றுச்சு. அதனால் வந்து சரி இந்த ஹேர் ஸ்டைல்லையே வீடியோ பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு தினமும் பிடிச்ச விஷயத்த பண்ணி தோற்று போய்கிட்டே இருக்கேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். தினமும் தோற்று போய்கிட்டே இருக்கேன். ஆனால் என்னால் அந்த நான் பண்ணுற ஒர்க்கை விட்டு வெளியே வர முடியல. ஏன்னா வந்து அதோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து நான் டெய்லி அதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அத வந்து நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். அது மாரி தான் நான் வந்து தோத்துக்கிட்டே இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஆனாலும் சில நேரத்துல இன்னைக்கு கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம் விஷயம் பண்ண. அது நமக்கு கரெக்டாவே வராது. நம்ம கிவ் அப் பண்ணிடலான்னு தோணும். அப்படிலாம் தோணும்போதெல்லாம் என்ன நான் நினச்சுக்குவேன்னா, சரி நாளையோட கிவ் அப் பண்ணிக்கலாம் அப்படிம்பேன். அதே நாளைக்கு வரும்போது நாளைக்கும் என்னால முடியல அப்படின்னு நினைக்கும்போது, சரி நாளைக்கு கிவ் அப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் இது பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு ரொம்ப நாளா அது பண்ணிக்கிட்டே இருந்தேன். பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இப்போ அதுலேருந்து என்னென்ன கத்துக்கிட்டேன்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து நெறைய கத்துக்கிட்டேன். தோத்துக்கிட்டே இருந்தாலும் டெய்லியும் அந்த புடிச்ச விஷயத்த பண்றனால அதுலேருந்து நான் எடுத்துக்கணும்னு நெனச்ச விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே இருக்கேன். அதனால வந்து எனக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸ்டார்ட்டிங் வீடியோலாம் பார்த்தா நான் வந்து கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இருந்தேன் முன்னாடி வந்து பேசுறதுக்கு. இப்போ வந்து அது வந்து சகஜமாயிருச்சு. இது வந்து நான் தோத்துக்கிட்டே இருந்தாலும் வந்து இதுல என்னால ஒரு விஷயத்த நல்லா கத்துக்க முடியுது. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் கேட்டாங்க, பணம் சம்பாதிக்க கொரியான்னு. பணம் சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் வரல. நம்ம கரெக்ட்டா பண்ணோம்னா அவனே கரெக்ட்டா குடுப்பான் எல்லாத்தையும். பணத்தோட பெரிய விஷயம் வந்து யூடியூப்ல இருக்கு. ஏன்னா மின்னாடிலாம் நம்ம வந்து ஒரு வீடியோக்கு முன்னாடி வந்து பேசணும்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. அத வந்து நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, அது வந்து வேற லெவலு. நான் பண்ற விஷயத்துல எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அந்த இடத்த ரீச் பண்ணிற முடியும். அதுதான். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, நம்ம நெறைய பேரு நெறைய விஷயத்த தேடிட்டு இருக்கோம்னு நெனைக்கிறேன். என்னன்னா சந்தோஷம். நான் நெறைய விஷயத்த நெறைய தடவ தேடியிருக்கேன். என்னடா இது நமக்கு இருக்காது இல்லையே அப்படின்னு. ஏன்னா நம்ம குடுக்குறத ஒருத்தன் கரெக்ட்டா தான் நமக்கு குடுத்துருப்பான். அத நம்ம வந்து யோசிச்சு அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். அது மாரி தான் நானும் என்னன்னா, நெறைய விஷயம் நம்ம முன்னாடியே இருக்கும். நம்ம வந்து தேவையில்லாதத யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். ஆனா, நமக்கு அதோட வேல்யூபிளான விஷயம் கூடவே இருந்துகிட்டு இருக்கும். அத வச்சு நம்ம வந்து கண்டுக்கவே மாட்டோம். ஏன்னா, நம்ம அத தேடி தேடல. அதனால வந்து அது நமக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. சிரிச்ச மாரி வீடியோ போடலான்னு பார்த்தா, நான் பேசுறேன் ஆனா, சிரிக்கவே முடியல. இப்ப வந்து ரெட்ரோல வந்துருக்கும்ல, அந்த படத்த நேத்து தான் பார்த்தேன். சூர்யாவுக்கு சிரிப்பு வராதுல்ல, அது மாரி தான் நான் வீடியோ பண்ணும்போதெல்லாம் சிரிப்பே வரமாட்டேங்குது. பேசி முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பார்த்தா, என்னடா இப்படி பேசியிருக்கேங்கிற மாரி இருந்துச்சு. இந்த வீடியோலயும் நான் கொஞ்சம் சிரிச்சு சிரிச்சு பேசணும்னு நெனைப்பேன். ஆனா சிரிச்சிருப்பேனா என்னன்னு தெர்ல. முடிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரீ டைம்ல மட்டும் நம்ம வீடியோ பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ற மாரி இருந்தா வேணாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் காய்ஸ். புடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும்னு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். நல்லா பேசியிருந்தேனா சொல்லுங்க. வளரியிருந்தேனான்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.